147 கோடி இந்திய மக்களின் ஒரு குடிமகன், சாமானியன் நான். அன்பு நெஞ்சங்களுக்கு சாமானியனின் வணக்கம். இரவு 8:30 நிலவரப்படி தவேக தனி பெரும்பான்மையாக 107 இடங்களும், திமுக கூட்டணி 73 இடங்களும், அதிமுக கூட்டணி 53 இடங்களையும் முன்னிலை மற்றும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இப்போது தவேக 107 இடங்களில் அவங்க முன்னிலை மற்றும் வெற்றி அப்படின்றது அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன மாதிரி இருக்கும்னா, நாளைக்கு வெற்றி பெற்ற இந்த வேட்பாளர்கள் எல்லாரும் அவர்களுடைய தவேக அலுவலகத்துக்கு வர சொல்லுவாங்க. வர சொல்லிவிட்டு மறுபடியும் ஒரு ஆலோசனை நடக்கும். அடுத்தடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு திட்டமிடுதலும், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்ன்ற ஒரு அறிவிப்பும் தவேக சார்பில் கொடுக்கலாம். அதற்கு திரு செங்கோட்டையன் போன்ற மூத்தவர்கள் மற்றும் ஜேசிடி பிரபாகர் இந்த மாதிரி இவங்கன்னா இந்த சட்டசபையில் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படின்ற விஷயங்களை சொல்லுவாங்க. அதே மாதிரி தவேக தலைவர் அவர்களுக்கு சில ஆலோசனைகளும் செங்கோட்டையன் அவர்கள் மூலமாகவும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் இப்போ 118 இடங்கள் தேவை. இந்த மெஜாரிட்டி வேணும்னா இன்னும் 11 இடங்கள் நம்மளுக்கு கூடுதலாக வேணும். அப்போ யார்கிட்ட பேசலாம்னு அடுத்தடுத்த கட்சிகள்கிட்ட பேசுவதற்கான வாய்ப்புகளும் இப்போ நாளைக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில கட்சிகள் தானாக முன் ஆதரவு அளிப்பதாக அவங்க சொல்லுவாங்க. சில கட்சிகளுக்கு ஒரு சில கமிட்மெண்ட்ஸு, ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட், இல்லை ஒரு சில அவங்களுடைய எதிர்பார்ப்புகள், இந்த மாதிரி விஷயங்களை செய்வதற்காக டிவிகேவும் கொஞ்சம் செயல்பட ஆரம்பிக்கும். இதற்கு திரு செங்கோட்டையன் போன்ற மூத்தவர்கள் முன்னெடுப்பார்கள். அவர்களுக்கான அந்த பணியை தவேக தலைவர் வழங்குவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், எப்போ அவர் ரொம்ப முன்னிலை பெற்றுருக்காங்கன்னு சொல்லும்பொழுதே சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் விஜய் அவர்களை சந்தித்ததாக செய்திகள் உலா வருகிறது. அதே மாதிரி இவ்வளோ நாளாக போடாத அந்த போலீஸ் பாதுகாப்பு, ஒன்ஸ் அவர் முன்னிலை பெற்றிருக்காரு, தனிப்பெரும் தலைவராக உருவெடுத்து இருக்கிறாரு அப்படின்னு வரும்போதே ப்ரொடெக்ஷனும், அவர் போகும் இடங்களில் முன்னாடியும் பின்னாடியும் போலீஸ் எஸ்கார்ட் வரக்கூடிய இந்த காட்சிகளும் ஊடகங்கள் மூலமாக நம்ம பார்க்குறோம். அப்போ காட்சிகள் மாறும். அடுத்ததாக அவங்க முக்கிய முடிவுகள் என்னென்ன எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு திங் நம்ம சொன்ன மாதிரி ஆட்சி அமைப்பதற்காக உரிமை கோருவார்கள். உரிமை கோருனார்னா ஆளுநர் அவர்கள் தனி பெரும்பான்மையோட 107 இடங்களில் இருக்கிறதுனால இவரை ஆட்சி அமைக்கிறதுக்காக அவங்க சொல்லுவாங்க. ஆட்சி அமைக்கிறதுக்கு சொல்லிட்டாங்கன்னா குறிப்பிட்ட நாளுக்குள்ள மெஜாரிட்டியை சட்டப்பேரவையில் அவர் மெஜாரிட்டியை நிரூபிக்கணும், அதாவது திரு விஜய் அவர்கள். அதனால் முதல்வராக அவர் பதவி ஏற்றுட்டாருன்னா சட்டசபையில் அந்த மெஜாரிட்டியை நிரூபிச்சிட்டாங்கன்னா அவருடைய ஆட்சி செல்லும், அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படி அவரால் மெஜாரிட்டி நிரூபிக்க முடியவில்லை என்றால் அடுத்ததாக ஆட்சி கோருவதற்கு திமுகவோ அதிமுகவோ பலம் வாய்ந்த கட்சிகளாக இல்லைன்றதுனால அடுத்ததாக ஜனாதிபதி ஆட்சிக்கோ இல்லை அந்த மாதிரி போகுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. அதனால் இந்த காலகட்டத்தில் காங்கிரஸ், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களோ அல்லது பாமக, அமமுக, பாஜக இந்த மாதிரி அதிமுக கூட்டணியில் இருக்கிறவங்களையோ கைகோர்த்து திரு விஜய் தலைமையிலான தவேக கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோருவதற்கு முன்பே இதை எல்லாமே திட்டமிடுதல் அடுத்தடுத்த நகர்வுகளாக பார்க்கப்படுகின்றது. ஆக இந்த 2026 தவேக உடைய ஒவ்வொரு நகர்வுகளும் இனி தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளில் இன்று தவேக தலைவர் விஜய் அவர்களை பாராட்டியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிரதமர் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள், திரு அண்ணாமலை அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். அதே மாதிரி ஒவ்வொருவரும், ரஜினிகாந்த் போன்ற பிரபலங்களும் கண்டினியூஸாக விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. நாமும் சாமானியனின் யூடியூப் சேனல் மூலமாக திரு விஜய் அவர்களுக்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
ஆக இனி வரக்கூடிய நகர்வுகளை நாமும் அப்டேட் செய்யலாம். அடுத்த அப்டேட் வரும் வரை விடைபெறுவது நான் உங்கள் சாமானியன்.